கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 9 என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும். 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 9 என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும். இன்னைக்கு எஸ்பா உங்ககிட்ட சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, உங்களோட பலவீனத்தில் அவர் உங்களுக்கு பலம் தருவேன்னு சொல்கிறாரு. ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? அது எந்த விதமான பலவீனமாக இருக்கலாம். உங்கள் சரீரத்தில் உண்டாகிற பலவீனமாக இருக்கலாம், இல்லை உங்கள் இருதயத்தில் உண்டான பலவீனமாக இருக்கலாம். அந்த பலவீனத்தில் இருந்து இயேசுப்பா உங்களுக்கு விடுதலை தந்து பலத்தை தந்து அதை மேற்கொள்ள கிருபை தருவார். ஆமேன். இங்கே சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும். கிருபைன்றது தகுதி இல்லாதவங்க மேலே காட்டுற இரக்கம். அந்த இரக்கம் நம்மளுக்கு போதுமா? அந்த கிருபை நம்மளுக்கு போதும்னு வேதவசனம் சொல்லுது. அது என்ன பலவீனம் இருந்தாலும் அந்த பலவீனத்திலேருந்து மேற்கொள்ள ஏசப்பா பலன் தருவார். ஆமேன். இந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இதை விட்டுருன்னு நினைக்கிறேன், ஆனால் செய்கிறேன், இதனால் மேற்கொள்ள முடியல அப்படின்னு கவலை இருக்கிறீங்களா? அதை மேற்கொள்ள ஏசப்பா கிருபை தருவார், பலன் தருவார். உங்கள் பலவீனங்கள் உங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தர் செய்வார். ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? பயப்படாதீங்க. எல்லாவற்றையும் ஜெயிக்க ஏசப்பா பலன் தந்து ஆசீர்வதிப்பார். ஆமேன்.